ஸோ இப்போ பேராமீட்டர் பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பேராமீட்டர்ஸ் எதுலேருந்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப் மாடல்லேருந்து பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இங்கேருந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். இப்போ அங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸை வந்துட்டு எப்படி நம்மளுடைய காம்பனண்ட்டில் வந்து நம்ம வாங்கிக்கிறோம் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வாங்க போகிறோம்னா இப்போ யூசர் காம்பனண்ட்டில் நான் வாங்க போகிறேன். யூசர் காம்பனண்ட்டில் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னா ஆக்டிவேட்டட் ரவுட். ஏற்கனவே ஆக்டிவேட்டட் ரவுட் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ எந்த ரவுட் இருக்கோ எந்த ரவுட் ஆக்டிவில் இருக்கோ அந்த ரவுட்டோட லிங்க் நமக்கு வந்து இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறனால இதில் நிறைய மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் இருந்துட்டு ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி அதில் பேரம்ஸ்னு சொல்லிட்டு என்ன பேராமீட்டரோ ஐடியோ நேம், ஸோ என்ன பேராமீட்டர் நம்ம கொடுத்துருக்கோமோ ஆப் மாடலில் கொடுத்துருக்கோமோ அந்த பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணி அந்த வேல்யூவை கெட் பண்ணி ஐடி அண்ட் நேம் அப்படிங்கிற நம்ம யூசர் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, யூசர் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஒரு யூசர் ஆப்ஜெக்ட். ஓகே, இதுதான் யூசர் ஆப்ஜெக்ட். அதோட டைப் வந்து ஐடி வந்து ஸ்ட்ரிங் இன்டிஜ் நம்பராக இருக்கும், நேம் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இது வந்து டிக்ளேர் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அது இனிஷியலைஸ் பண்ண கொடுத்த வேல்யூ. அதுக்கடுத்து இங்கேருந்து வர வேல்யூ எடுத்து நான் இதுக்கு வந்து செட் பண்ணுறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு இது வந்து எங்கே செட் பண்ணிக்கிறேன் என்ஜி ஆன் இனிட்டில். ஸோ இந்த காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது இது வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நம்ம அவுட்புட் பார்ப்போம். எக்ஸாம்பிள் இப்போ யூசர்ஸ் போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா யூசரில் ஐடி வந்து 2ன்னு கொடுக்குறேன், ராஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ ஐடி 2 யூசர் நேம் மணிராஜ் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இது எங்கேருந்து வரும் அப்படின்னா யூசர் காம்பனண்ட்டில் HTML கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து யூசர் டாட் ஐடியும் யூசர் டாட் நேமும் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது இங்கே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம பாஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் வந்து நம்மளோட யூசர் காம்பனண்ட்டில் வந்து கெட் பண்ணிக்கலாம்.